வணக்கம் கரவல மீனவன் மக்களே. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தூண்டி போடத்தான் நம்ம ஆர்பருக்கு போயிட்டுருக்கோம். நம்ம பாருங்கள், நம்ம ஊர் வழி தான் போகிறோம். சுற்றி காடு தான் பாருங்கள். நம்ம பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் கடற்கரைக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், போயிட்டுருக்கோம். போய் நம்ம வந்து தூண்டிக்கு தேவையான நம்ம வந்து புழு எடுத்து தான் நம்ம இன்னும் வந்து தூண்டி வீச போகிறோம். அதைத்தான் நம்ம பார்த்துக்கிருக்கோம். பாருங்கள், நம்ம கடற்கரை போகவே ஒரு தனி ஒரு இது பாருங்கள், எப்படி இருக்குது இதில் பாதை பார்க்க ஒரு அழகாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், நம்ம ஊரில் மயில் எல்லாம் நிற்க பாருங்கள். வந்தாச்சு, ஒரு வழியாக கடற்கரைக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல மாலை நேரம் தான் வந்திருக்கோம் நாங்கள். ஏன்னா பொழுதடையே போட்டால் தான் மீன் கிடைக்கும். அதனால் வந்து நாங்கள் வந்து மாலை நேரத்தில் வந்திருக்கோம் நாங்கள். பாருங்கள், நான் வந்து இப்போ நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம தேவையான நம்ம வந்து ஒரு நண்டு எடுக்கணும். ஏன்னா ஒரு நாரிப்பன் நண்டை வச்சு தான் நம்ம வந்து அந்த கடல் பூச்சி எடுக்க முடியும். எடுத்தால் நம்மளுக்கு நம்ம தூண்டிக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும். பாருங்கள், நான் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த வெடுக்கும் தெரியல, எந்த வெடுக்கும் எனக்கு கிடைக்கல. அதோட தான் நான் பார்க்குறேன். ஒரு நண்டுக்கிட்டு கிடச்சா நம்மளுக்கு போதும். அதோட தான் நான் தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கேன். நான் பார்த்துட்டேன், ஒரு வெடுக்கு கிடக்கு பார்த்துட்டேன். ஆமணுன்னு சொல்லுவாங்க. அந்த நண்டை எடுத்துட்டேன்னா எடுத்து அதை வந்து நம்ம வத்துக்கரையில் நம்ம கடற்கரை ஓரமாக நம்ம அடித்து நம்ம அதை உடச்சி நம்ம அதில் உள்ள வெடுக்கு போனால் மட்டும்தான் அந்த புழு வந்து நம்மளுக்கு கிளம்பும். அதை வச்சு தான் நம்ம ஈஸியாக நம்ம எடுக்கலாம். அதை தான் பார்த்துருக்கோம் நண்பர்களே. பாருங்கள், ஆமண்டை பற்றியில் துடிக்கிறாமங்க நண்டு. என் கையை கடிக்க வந்துருச்சு நண்பர்களே கொஞ்சம் நேரத்துக்குள்ள எனக்கு. பாருங்கள், இதை வந்து நம்ம அடிக்கணும். இது கையை வச்சு அடித்தா சாவாது இது அவ்வளவுக்கு. ஏன்னா இதோட வந்து ஓடு வந்து சரியான ரஃப்பாக இருக்கும். அதனால் வந்து இதை கை நாட்டம் உடைக்கும். இதை வந்து கீழே விட்டு அடித்தா மட்டும்தான் இந்த ஓடு உடையும். பாருங்கள், நம்ம கடற்கரை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நண்பர்கள். ஆனால் மீன் நல்லா பிடிக்கும். நைட் நேரம் இரவு டயத்தில் போட்டால் தான் நல்லா மீன் பிடிக்கும். பகலில் வந்து அந்தளவுக்கு கடிக்க மாட்டேங்குது. ஏன்னா கடலோட தெளிவுனால் மீன் கடிக்க மாட்டேங்குது. நைட்டில் தான் இரவு டயத்தில் மீன் நல்லா கடிக்குது. பாருங்கள், ஒரு வழியாக எடுத்து இப்போ வந்து நம்ம உடச்சிக்கிருக்கேன். இப்போ வந்து நம்ம உடச்சாச்சா. இப்போ உடச்சோன்னு நம்ம வந்து அந்த வெடுக்கை வந்து நம்ம கடற்கரை ஓரமாக வந்து நம்ம தெளித்தா மட்டும்தான் அந்த புழுவோட கிளம்பும். நான் பாருங்கள், புழு கிளம்புது. நான் பிடிச்சிட்டேன், ஒரு புழுவை பிடிச்சிட்டேன். பாருங்கள் நண்பர்கள், ஒரு ஆள் அந்த கிடைச்ச புழுவும் விட்டுட்டேன் நண்பர்களே. பாருங்கள், ரொம்ப சிரமப்பட்டேன் புழு எடுக்கிறதுக்கு. நம்ம வந்து தண்ணி வரும்போது நம்ம உருவிடக்கூடாது. ஏன்னா தண்ணி போட்டு உருவினாத்தான் அந்த புழு வந்து அழகாக வந்துடும். அப்படியே அருணா கயிறு மாதிரியாக வந்துடும் புழு. பற்றியில் புழு சைஸை பற்றியில் எத்தா தண்டின்னு கடல் பூச்சி. இந்த கடல் பூச்சிக்கு நல்லா கிடைக்கும் நண்பர்களே. நம்ம கடலில் உள்ள பூச்சிக்கு மீன் எங்கேன்னு வருவாங்க, போட்டோன்னே கிடைக்குங்க. பற்றியில் புழுவை பற்றியில் எப்படி இருக்குது பற்றியில் உயிரோடு இருக்குது பாருங்க. அப்படியே உயிரோடு தான் இருக்கு. ஆனால் வெளியில் எடுத்துட்டோம்னா அது வந்து மறுபடியும் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு வந்து தன்மை கிடையாது. அது வந்து தண்ணியில் இருக்க தண்ணி தான் அவளுக்கு பவர். தண்ணி விட்டு உயரம் தான் அவளுக்கு மறுபடியும் அவளுக்கு பிதையிற தன்மை கிடையாது நண்பர்களே. பாருங்கள், நான் தொளிச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த வெடுக்கு தொளிக்க அந்த புழு வந்து கிளம்பிக்கிட்டே இருக்கும். அந்த வாடைக்கு வந்து கிளம்பிக்கிட்டே இருக்கும். நம்ம கிளம்புனோன்னா நம்ம உடனே பிடிச்சி உருவினோம்னா அது அத்துரும். அது வந்து கொஞ்சம் அந்த நண்டை வந்து அதுகிட்ட கொடுக்கணும். நம்ம இந்த சாப்பிட கொடுத்தா தான் அவள் வந்து வெளியேறுவாங்க. வெளியேறவிட்டு அப்படியே நம்ம கழுத்தையோடு பிடிச்சிடணும். அந்த கழுத்து பகுதியில் பிடிச்சி கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். அந்த தண்ணி வந்துட்டு போன பிறகு உருவினா மட்டும்தான் புழு அக்காமல் வரும். இல்லட்டா வந்து புழு வந்து அத்துரும். பாருங்கள், நான் உருவுறேன் பாருங்கள் நண்பன். நீ அதான் பார்த்துக்கிருக்கே பாருங்கள். அதில் நண்பர்களை எப்படி இருக்கான் பற்றியில் புழு செக்கச்சவேன்னு இருக்கான் நண்பர்களை. புழு நல்லா கிடைக்கும் நம்ம ஊரில். புழுவெல்லாம் நான் சேமித்து வச்சுருக்கேன். பாருங்கள் நண்பர், நீங்கள் வீடியோ பாருங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். நான் மீன் பிடிக்கிற வீடியோலாம் நான் இன்னுமே உங்களுக்கு கண்டினியூ வந்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் நண்பர், தொளிச்சிக்கிட்டே இருக்கேன் நண்பர்கள். இதாங்க மீனவர்கள் கஷ்டமே. பாருங்கள், நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்றைக்கி மீன் பிடிக்க கூப்பிட்டாங்க. அதை ஒருத்தர பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன் மீன் பிடிக்க. ஆனால் மாலை டயத்தில் போட்டால் தான் நண்பர்களே மீன் எனக்கு தெரிஞ்சு மாலை டயத்தில் மீன் கிடைக்கும். இரவு டயத்துலாம் கிடைக்கும். இந்த வார்த்தையில் புழு கிளம்புது பற்றியில் நான் தொளிக்க பக்கத்தில் முணு அப்படியே உள்ளேருந்து மண்ணுக்கு கிளம்பிகிட்டே இருப்பான். உதறிக்கிட்டே இருக்கேன் நண்பர். ரொம்ப நேரம் உதறினேன், கிளம்பலை. இன்றைக்கி தான் புழுவே கிளம்பியிருக்கு. ஏன்னா வாடை காற்று கிடக்கு. அதனால தான் புழு கிளம்புது. காற்று கச்சானோ கொண்டை காற்று கிடந்தாலோட புழு கிளம்பாது. வாடை கிடந்தால் மட்டும்தான் புழு கிளம்பும். பாருங்கள் நண்பர்களே, ஒரு வழியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். புழு சேமிச்சிக்கிருக்கேன். ஏன்னா ஒரு புழு 2 புழு பத்தாது. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 புழு எடுத்தாலும் நம்மளுக்கு போதும். நம்மளுக்கு தூண்டிக்கு மிச்சமான தூண்டி. ஏன்னா ஒரு புழுவை வச்சே கிட்டத்தட்ட நம்ம எப்படியும் 2-3 மீனுக்கு மேலே பிடிச்சிடலாம். ஏன்னா பாருங்கள், கிளம்புது பாருங்கள். வெடுக்கு அடிக்க மீன் அந்த புழு வந்து கிளம்பிட்டு இருக்கான் பாருங்கள். பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள். இதில் உங்களுக்கு கிளம்புறது தெரியுதா இல்லையா? பார்த்தீங்களா, நண்டுனா கிளம்பும் நண்பர்கள். நம்ம வெடுக்கு அடிக்க எல்லாமே கிளம்புங்க. கடற்கரை ஓரமாக என்னென்ன இருக்கோ அனைத்தும் மண்ணுக்குள்ளே வந்து கிளம்பிடும். பையை பிடிக்கணும், கழுத்து மட்டும் தான் பையை பிடிக்கணும். சில பேர் எடுப்பாங்க, ஆனால் வந்து அந்தளவுக்கு அவளுக்கு பவரில் எல்லாம் அத்துட்டு விட்டுருவாங்க. முண்டை மட்டும்தான் வரும். பாதி வாழுக்குள்ள எல்லாம்
நிலத்துக்குள்ளே இருந்துக்கிறேன். அதனால் இது வந்து எல்லோரும் எடுக்க முடியாது. இதில் அனுபவப்பட்டவர் மட்டும்தான் இதில் எடுத்து நம்ம தூண்டி போட முடியும். இல்லை ஒரு வீட்டை இருக்க பற்றில புழு சைஸை பற்றில இதான் நம்ம ஊர் ஆர்பர், நம்ம ஊர் கடற்கரை இதான் நண்பர்களே. பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. நம்மளுக்கு ஒரு வீடியோவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீன் பிடிச்சி போடுறதுன்னா ஒரு எல்லா மக்களும் போடுறாங்க வீடியோ, மீன் பிடிக்கிற வீடியோ. இந்த மாதிரி வீடியோ யார் இதுவரை போட்டதில்லை, நான் இதான் முதல் தடவை போடுறேன். எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. பாருங்கள் தொளிச்சிக்கிட்டே இருக்கேன் நண்பர்களே. நம்ம தொளிக்க தான் மீன், அது நண்டு முடிய போகுது. தொளிச்சிக்கிட்டே இருக்கேன், தொளிக்க நம்மளுக்கு இதோட நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இதோட ஆர்பர் போயிடுவோம். நம்ம அதுக்கு தான் நான் எடுத்துக்கிருக்கேன். ஏன்னா பொழுது அடைய போகுது, அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. பொழுது இருட்டு அடைஞ்சால் தான் நம்மளுக்கு போடுறதுக்கு நல்லா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் நண்பர்களே, அதான் பார்க்குறீங்க பத்திலாக்கா எவ்வளோ புழு கிளம்புது பற்றில நண்பர்களே. வெறும் புழு தான், வெறும் மண்டைப்புழு. இந்த மண்டையில் உள்ளதாங்க சரியான பவர். மண்டை தாங்க சாமம். ஒரு புழு குத்துனோம்னா எப்படி 2-3 மீன் பிடிச்சலாம். ஏன்னா மண்டையில் உள்ள வந்து ரொம்ப தோல் ரஃப்பாக இருக்கும். வால் போதி நடுப்போதினா அப்படி கொலன்னு இருக்கும், அது உருவி ஓடிடும். மண்டை மட்டும்தான் இதுக்கு வந்து நல்ல பவரான மண்டையாக இருக்கும். பாருங்கள் நண்பர், உதறிக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே. இது உதறினா தான் இது கிளம்புவான். ஒரு பிடிச்சிட்டேன், பிடிச்சி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் நண்பர்களே. ஒரு 7-8 கிட்ட எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி நான் பிடிக்கிற வீடியோ நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நண்பர்கள். நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க நம்ம ஊருக்கு ஆர்பருக்கு, நல்லா நிறையா மீன் பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக எல்லாம் நிற்கிறாங்க. எடுக்க நான் புழு பூச்சி எடுத்து போட நான் எடுத்தாச்சு, ஒரு வழியாக எடுத்தாச்சு புழுவை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இப்போ வந்து ஒரு ஓரமாக போட்டுக்கிறோம். ஏன்னா வந்து தண்ணியால் வந்து கிட்ட வந்துருக்கு. ஏன்னா எடுத்தது முறை தண்ணிக்குள்ளே போயிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒயரே வச்சுக்கிறோம். நம்ம இந்த மரம் கிளம்புது. பிடிக்கும்போது கழுத்து போதை பிடிக்கணும் நண்பர்கள். ஏன்னா வந்து உள்ளே கருப்பான். அந்த சும்மா நம்ம கையை வச்சு தொலைச்சானா வராது, அது வெடுக்கு வச்சா மட்டும்தான் அவன் வருவான் மேலே. அது கடையில் அவன் வரைய மாட்டான், உள்ளாக்கே இருப்பான். பற்றிலாம் புழுவை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு எடுத்தாச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் புழுவே கிளம்பியிருக்கு. பாருங்கள் ஒரு வழியாக எடுத்து சேமிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆர்பர் நம்ம இருட்டடைந்து ஆர்பர் போகணும். எவ்வளோ புழு பற்றிலாம் நண்பர்களே, சரியான புழு மக்களே. எங்கே துளிச்சாலும் புழு வருது நண்பர்களே. பற்றில உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு புழு கிளம்புறது உங்களுக்கு அழகாக தெரியும். பாருங்கள் இந்தாருங்க, அங்கங்கே கிளம்பிக்கிட்டே இருக்குது பற்றில. அவளை திங்க விட்டுட்டு அவள் கழுத்தையே பிடிச்சிடணும். இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு எடுத்துக்கிட்டு இதோடு நம்ம ஆர்பர் போவோம். நம்ம பார்த்தீங்களா போயாச்சு, நம்ம எல்லாம் தூண்டி போய் நம்ம எல்லாம் போட்டாச்சு. போட்டோடனே எனக்கு ஒரு மீன் பிடிச்சிச்சு நண்பர்களே. இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, இது வந்து மஞ்சக்கிளி. எனக்கு போட்டோடனே எனக்கு மஞ்சக்கிளி பிடிச்சிச்சு. நான் என்ன சொன்னேன், இரவு டயத்தில் மீன் அதிகம் கிடைக்கும், பகலில் கடிக்கவே மாட்டேங்குது. மஞ்சக்கிளி பிடிச்சி. அப்புறம் இன்னொன்று கிளைக்கான்னு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் பாருங்கள், அதையும் பாருங்கள், நல்லா தூக்கி முழுங்கிட்டான். பாருங்கள் கிளைக்க. இப்போ மஞ்சக்கிளியை தட்டியாச்சா, பாவம் அது நம்மளுக்கு தேவைப்படாது. மஞ்சக்கிளி வந்து அது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதனால் நம்ம தண்ணிக்கிலே திரும்ப விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மரம் வீச போகிறோம். நம்ம பாருங்கள், ஏன்னா இரவு டயத்தில் வந்து லைட் இல்லாமல் இது இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு தான் வீசணும். கேமரா இதை வச்சு தான் நம்ம வந்து வீசி நம்ம இது எடுத்தோம். நம்ம பாருங்கள், ஏன்னா இரவு டயத்தில் வீசும்போது ஒரு நரம்பு சிக்கானோட இது பண்ணாலும் நமக்கு தெரியாது நம்மளுக்கு. பாருங்கள் அடுத்து வீச போகிறேன், பார்ப்போம் என்ன மீன் மாட்டுன்னு பார்ப்போம். வீசிட்டேன். ரொம்ப நான் கல் ஓரத்தில் இருந்தேன், ஆர்பர் ஓரத்தில் இருந்தால் போடுறேன் கல்லுக்குள்ளே. பாருங்கள் மறுபடியும் எனக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, எனக்கு வந்து மறுவீசுக்கு எனக்கு வந்து கிளைக்கா மீன் பிடிச்சிட்டான் நண்பர்களே. பாருங்கள் அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிருக்கே பற்றியில. கிளைக்கா பற்றியில வாழை குறுத்து மாதிரி இருக்கான் பாருங்க. கிளைக்கா மீன் நல்லா, ஆனால் முள் இல்லாத மீன் பார்த்தா கிளைக்கா மீன் அருமையாக இருக்குது நண்பர்களே. பொரிச்சாலும் சரி, குழம்புக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. இது எக்ஸ்போர்ட் மீன் கிளைக்கா. கிட்டத்தட்ட இது ஒரு 400 ரூபா கிட்டே போகும் இந்த கிளைக்கா பற்றியில. கிளைக்கா எப்படி இருக்கான் பற்றியில, அப்படியே மரவழி கிழங்கு மாதிரி இருக்கான் பாருங்க, அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியா. இதில் எப்படி இருக்கும் இதில் கிளைக்கா. இன்றைக்கி நம்ம குழம்புக்கு நம்ம ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம சேமிச்சு இன்றைக்கி நம்ம எப்படியாவது நம்ம கொண்டு போயிடும் இன்றைக்கி வீட்டுக்கு. எல்லா மக்களும் எனக்கு என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள் எப்படி இருக்கா வந்து தொங்குறான் பற்றியில். உயிர் அப்படி துடிக்குதுங்க நண்பர்கள், அப்படி துடிக்க மீன். தூண்டி மீன் சாப்பிட்டாலே எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு அளவு தான். அதில் எடுத்து இந்த கடக்கு நம்ம கல் ஓரத்தில் போட்டிருக்கோம், ஆர்பர் கிட்ட தான் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து
உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் ஒரு மாலில் கிட்டக்கிறது விரித்து அப்படியே நம்ம வச்சுருக்கோம். நம்ம அதான் பார்த்துக்கிருக்கே கிளைக்கான். மறக்காம நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும், எல்லா மக்களும் பாருங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ தள்ளி விடாமல் கரெக்டாக எல்லோரும் பாருங்கள். இந்த கரவலை சேனல் சப்போர்ட் பண்ண நன்றி.